அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் பனங்கிழங்கு தோண்டி எடுத்தோம். எடுக்கும்போது இந்த பனங்கிழங்கு பத்தி ஒரு சின்ன கருத்த உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி பதிவு பண்றேன். இது பாருங்க மொத்தமா அப்படியே வச்சுட்ட ஒரு பனம்பழம். அப்படியே வச்சுட்டோம். அதில 3ல இருந்தும் நமக்கு வந்து அந்த குருத்து வந்திருக்கு. இப்போ இந்த குருத்து எங்கேருந்து வருது? இந்த பனம்பழம் நம்ம இந்த மாரி ஒரு அ பனங்கிழங்கு சாப்பிட்றோம். இதனுடைய மேல் பகுதி எங்கே இருக்கும்? கீழ்ப்பகுதி எங்கே இருக்கும்? இந்த பனையினுடைய சிறப்பு என்ன? அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். பொதுவா இதனுடைய இந்த கீழ் பகுதி நம்ம பெருசா இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்கும். இந்த கூர்மையா வரக்கூடியது தான் மேலே இதிலேருந்து தான் வந்து இலைகள் வரப்போகுது. அந்த புரிதலுக்காக இதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மண்ணில் இந்த விதையை நம்ம அரை அடி கூட இல்லை, அவ்வளோ ஆழத்தில் சும்மா வச்சு நம்ம மேலே மண் மட்டும் தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரியும், நம்ம சும்மா மண் தான் போட்டிருக்கோம். அவ்வளோ ஆழம்தான் வைக்கிறோம். மரமாக நடும்போதும் அதான் நடக்குது. இயற்கையாக பனம்பழங்கள் விழுந்து மழை காலத்தில் அது தூர் விட்டு வரும்போதும் இதே தான் நடக்குது. யாரும் இதை எடுத்து 3 அடி பள்ளம் எடுத்து நம்ம தென்னை மரம் நடுற மாதிரி நடுறதில்ல. ஆனால் இது எப்படி ரொம்ப புயலை கூட தாங்கக்கூடிய அளவுக்கு எப்படி இதனுடைய தன்மை வருது அப்படிங்கிற புரிதலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மண்ணில் விழுந்துடுறது, எல்லா விதையுமே மண்ணில் விழுந்துருச்சுன்னா அங்கேருந்து வேர் விட ஆரம்பிக்கும். தென்னை கூட நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த தென்னை சுற்றி வேர் வர ஆரம்பிக்கும். பனையில் என்ன சிறப்பு அப்படின்னா, மண்ணுக்கு மேலே இப்படி வச்சுட்டா கூட, இங்கே பாருங்கள், இது வந்து தொப்புள் கொடி மாதிரி. இதுக்கும் இந்த கிழங்குக்கும் நேரடியாக டச் இல்லை. இது அப்படியே சத்து எல்லாத்தையுமே இங்கே கொடுக்குது. எவ்வளோவுக்கு எவ்வளோ முடியுமோ, இப்போ நம்ம வந்து இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி மண் பொலப்பாக இருந்ததுன்னா 1 அடி 1.5 அடி வரைக்கும் பனங்கிழங்கு வரும். நம்ம அந்த சமயத்தில் எடுத்துடுறோம், தோண்டி எடுத்துடுறோம். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு விதை, அதனுடைய வேர், இன்னும் இது வந்து வேர் இல்லை. நான் முக்கியமாக சொல்ல வேண்டும்னு நினச்சது, நம்ம சாப்பிடக்கூடிய பனங்கிழங்கு வேர் அல்ல. அது வேர் இங்கே தான், எங்கே நமக்கு அந்த கீழே அந்த பெரிய பாகம் வருதோ அது எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வேர் ஆரம்பமாகுது. அதை காட்டுறதுக்காக தான் அந்த இங்கேயே நான் காமிக்கிறேன். இந்த பனம் அந்த கொட்டையிலேருந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி தான். பாருங்கள், இது நல்லா புரியும். இந்த உள்ளே போச்சு, உள்ளே எவ்வளவுக்கு எவ்வளவு, இது வந்து ஒரு 1.5 அடி இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போயிட்டு இங்கேருந்து தான் வேர் ஆரம்பிக்க போகுது. இப்போது இது வந்து 90 நாள் பயிராக இருக்கும்போது இங்கே இந்த 1.5 அடியில் வேர் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் இதை நம்ம பறிக்காமல் கிழங்கு எடுக்காமல் விட்டுட்டோன்னா இன்னும் ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும் கூட இது கீழே போயிட்டு இங்கே இருந்து தான் இதனுடைய ஆணி வேர் மையத்தில் வர்றது, இந்த வேர் வருது. பக்கத்தில் இந்த சல்லி வேர்கள் எல்லாமே பக்கத்தில் வரப்போகுது. ஸோ இந்த வேர் இப்படி போகிறனால வேரினுடைய அமைப்பு மண்ணுக்குள்ளற 5 அடி, குறைந்தது 5 அடி 6 அடி வரைக்கும் மண்ணுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி கீழே போய் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு உப்பலான ஒரு பகுதி வந்து, அதுக்கு மேலே இதுக்குள்ளே வர்றது வந்து நம்மளுடைய குருத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கவர் தான் அந்த நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்கு. அது வேர் இல்லை, இங்கே ஆரம்பிக்கிறது தான் வேர். பனை என்ன பண்ணுதுன்னா, தானாகவே 3 அடி 4 அடிக்கு உள்ளே சேஃபாக உள்ளே இறக்கிட்டு அங்கே இருந்து தான் இந்த வேரையே ஆரம்பிக்குது. அதனால தான் இது வந்து காற்றடிக்கும் போது விழுகிறது இல்லை. இன்னொன்று, இங்கே வந்து இந்த பல்ஜாகி இந்த இடம் வந்து ஒரு வீக்கமாக ஆகிடுறதுனால வேரினுடைய அமைப்பு நம்ம எப்போயுமே எப்படி நினைப்போன்னா, இந்த மாதிரி வேர் இப்படி தானே இருக்கும், கீழே போக போக ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேருடைய ஆரம்ப பகுதியிலேயே இந்த கிழங்கு வந்து ஒரு இங்கே ஒரு பல்ஜா ஆகிடுறதுனால இது காற்றுல இன்னும் பெரிய மரம் ஆகும்போது இந்த இடத்தினுடைய தன்மை
இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். இங்கேருந்து அந்த வேர்கள் வர வர இந்த இடம் ஒரு ஒரு கிழங்கு மாதிரி ஆகிடும். இங்கே தான் வந்து ஒரு பெரிய ஒரு மேடை ஒரு 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 கெட்டியாக ஆயிடுறனால இது எந்த ஒரு காற்றுக்கும் புயலுக்கும் சாயறதில்ல. இந்த புரிதலை தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அப்புறம் ஏன் வந்து இந்த 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 3 அடி இப்போ நம்ம பாரு எடுக்கிறது 1.5 அடினா இந்த 3 அடிக்கு ஏன் இந்த பனையினுடைய தன்மை உள்ளே போய் இங்கேருந்து வேர் வைக்க ஆரம்பிக்குது? அப்போ தன்னுடைய ஸ்திரத்தன்மையை பிறப்பிலிருந்தே முடிவு பண்ணுது பனை. இதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நண்பர்களே. நன்றி.